திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அனைவரும் சிறைக்கு செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு பிறகு 27வது நீதிமன்ற காவல் நீட்டிப்பிற்கு பிறகு அனைத்து உண்மைகளையும் செந்தில் பாலாஜி அவர்கள் கூறப்போவதாக இன்று நடைபெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையின் பொழுது அனைத்தையும் கூறப்போவதாக செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்து அந்த பணத்தை சட்ட ரீதியாக பணப்பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் 2023ஆம் ஆண்டு திமுகவின் ஆட்சியில் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சராக இருக்கும் பொழுது கைது செய்யப்பட்டார். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆட்சியை பற்றி கேள்விகள் கேட்காமல் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற திமுகவின் அமைச்சர்கள் ஊழல்கள் மற்றும் பினாமிகள் பற்றியான தகவல்களை தினம்தோறும் கேட்டு வருவதால் செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த ஒரு உண்மைகளையும் கூறாமல் மௌனம் காத்து வந்தார். இதனால் அவரது அமைச்சர் பதவியும் பாதுகாக்கப்பட்டு வந்தது. இறுதியாக செந்தில் பாலாஜி அவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு வாரம் நீதிமன்றத்தில் ஜாமீனும் அப்பீல் செய்தார். ஆனால் எந்த ஒரு கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் இறுதி முடிவாக உண்மைகளை அனைத்தையும் கூறப்போவதாகவும் செந்தில் பாலாஜி அவர்களின் மனைவி கூறிய அறிவுறுத்தலின் படி தற்பொழுது அனைத்து உண்மைகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் வீடியோ மூலமாக இன்று மாலை விசாரணையின் பொழுது கூற உள்ளதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு 2 மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டால் முற்றிலுமாக தமிழகத்தில் ஒரு மாற்று கருத்து கணிப்பு வெளியாகும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலின் உட்பட சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அமைந்துவிடும் என்றே நாம் கூறலாம். ஏற்கனவே ஜாபர் சாதிக் போதை மருந்து கும்பலின் தலைவனை திமுகவின் நிர்வாகியாக ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்துவிட்டார் என்ற பல விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக முன்வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் திமுக அமைச்சர்களின் ஒட்டுமொத்த பினாமிகளை ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிராகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறினால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பிரச்சனை உருவாகும் என்றே நாம் கூறலாம். இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் உயிரே பறிபோகக்கூடிய நிலைமை கூட மாறலாம் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்களை விட திமுகவினர்கள் அமைச்சர்கள் தங்களது மதிப்பையும் தனது மரியாதையும் காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதில் ஒன்றுதான் செந்தில் பாலாஜி அவர்களை கொலை கூட செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் என்பதற்காகத்தான் இதுவரை எந்த ஒரு உண்மைகளையும் கூறாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் மௌனம் காத்து வந்தார். ஆனால் தேர்தல் சமயம் என்பதால் தனது உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது என்ற காரணத்தினால் இன்று மாலை வீடியோ ஆதாரமாக கூற உள்ளதால் அனைத்து பினாமிகளின் சொத்து விவரங்களை செந்தில் பாலாஜி அவர்கள் கூறப்போவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பார்க்கலாம் யாரெல்லாம் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது, செந்தில் பாலாஜி அவர்களின் முடிவு சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.